Hi all, welcome to Exam Edge YouTube channel. So, இன்னைக்கு percentage உடைய லாஸ்ட் டாபிக் லாஸ்ட் பார்ட்ல தான் இருக்கும். நேத்து வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருந்தோம், 110 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். 110 கொஸ்டின் கூட உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு இல்லையா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு குறிப்பிட்ட பொருளின் விலை 15% அதிகரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப 10 ரூபான்னு இருந்தது, என்னோட பொருளோட விலை 15% அதிகரிச்சிருக்கு அப்படின்னா என்ன நடந்திருக்கு? நம்ம என்ன சொல்லலாம்? 10 ரூபா அப்படின்னு இருந்தது. சோ அது 15% அதிகரிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு 100 ரூபான்னு இருந்த ஒரு பொருள் 115 ரூபா அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமா? ஒரு நுகர்வோர் அந்த பொருளின் செலவை முன்போல் அதே நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றால் அவர் அதன் நுகர்வை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது வந்து பிரைஸ், ஓகேவா? சோ பிரைஸ் வந்து எனக்கு ஒரிஜினலை விட புது பிரைஸ் என்னவாயிருக்கு, ஜாஸ்தி ஆயிருக்கு. சோ அதே செலவு அதே எக்ஸ்பெண்டிச்சரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு குவான்டிட்டி அவங்க வாங்குறத கம்மி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதை என்ன பண்ணோம், கிராஸ்ன்னு சொன்னோமா, அப்போ 115 100 அப்படின்னு வந்துரும். சோ அப்ப இங்க என்ன பண்ணணும், எவ்வளவு சதவீதம் குறைக்க வேண்டும், அப்ப பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் அதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நமக்கு என்னது, 15 டிவைடட் பை எனக்கு எவ்வளவு குறைச்சுக்கணும் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்ப 115ல இருந்து தான் நான் 100 குறைச்சுக்கணும் இல்லையா? சோ அப்ப டிவைடட் பை 115 இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். சோ இப்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், இங்க 3 அப்படின்னு வரும், இங்க 23 அப்படின்னு வரும். சோ அப்ப இங்க 300 by 23 தான் நம்மளுடைய ஆன்சர். சோ 300 by 23 அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணோம்னா 23 அப்படின்னு இருக்குமா? சோ 23னா 1ல 23 மிச்சம் 7 அப்படின்னு இருக்கும். 70 23 into 3 அப்படின்னு போறப்போ 69 வருமா? சோ 13 ரிமைண்டர் 1 இருக்கும். சோ 13 1 by 23. சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 60% உயருகிறது. அதன் பரப்பளவு முன்போல் அதே இருக்க வேண்டும் என்றால் அதன் அகலம் எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 112வது கொஸ்டின், செவ்வகம் ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனோட நீளம் எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா 60% உயர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அதன் பரப்பளவு முன்போல் அதே இருக்க வேண்டும் என்றால் அதன் அகலம் எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும். அகலம் எத்தனை சதவீதம் குறைச்சா எனக்கு ஏரியா அதுவே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த ஏரியாவே, இப்ப நான் ஃபர்ஸ்ட் இருந்த ஏரியாவை 100 அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருந்த ஏரியாவை 100ன்னு வச்சுக்க போறேன். அதுதான் எனக்கு லாஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய ஏரியாவாவும் இருக்கணும், ஓகேவா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் இருந்த ஏரியால எனக்கு என்னவாயிடுச்சு, லென்த் 60% கூடிருச்சு. அப்ப 100 + 60 160 by 100 அப்படின்னு போடணும். இப்ப அகலம் எனக்கு என்ன பண்ணணும், குறைஞ்சிருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், 100 மைனஸ் இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் குறையுதோ அதுதானே போடுவோம். சோ அப்ப இங்க என்ன வந்துரும், 100 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 100 அப்படின்னு வந்துரும். எனக்கு இது எவ்வளவு குறையுதோ அப்போ எனக்கு இந்த ஏரியா அதுவே இருக்கணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்போ இந்த 100 கேன்சல் ஆயிடுமா? சோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா 8/5 அப்படின்னு இருக்கும். இது இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 5/8 ஈக்குவல் டு இங்க 100 மைனஸ் எக்ஸ் பை 100 அப்படின்னு இருக்குமா? இந்த 100ஐயும் நான் இப்ப இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா என்ன வரும், 5/8 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப இதை என்ன பண்ணலாம், நம்ம 8ஆம் வாய்ப்பால்ல அடிக்கலாம், இல்லைன்னா நம்ம 4ஆம் வாய்ப்பால் அடிச்சா இங்க என்ன வரும், 2ன்னு வரும். இங்க 25 அப்படின்னு வரும். 25 இன்ட்டு 5 125/2 ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குமா? சோ இந்த 100 மைனஸ் எக்ஸ் தான் வந்து நமக்கு என்னது, எவ்வளவு சதவீதம் குறைக்கணும் அப்படின்றத சொல்லும். 125/2னா 62.5 அப்படின்னு வரும். சோ அப்போ இங்க நான் குறைக்கிறேன்ல, இங்க நான் என்ன பண்ணுவேன், 100 மைனஸ் எக்ஸ்ன்னு போடுவேன். சோ அது எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா 62.5% அப்படின்னு வந்துருச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு சதவீதம் குறைக்கணும், எக்ஸ் வந்து 100 மைனஸ் 62.5 சோ 100 மைனஸ் 62.5 அப்படின்னு போட்டா 37.5ன்னு வருமா? சோ அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு வட்டத்தின் ஆரம் 1% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வட்டத்தோடைய ஆரம் வந்து எனக்கு 1% அதிகரிக்கிறது. அப்போ எனக்கு அதனுடைய பரப்பளவு எவ்வளவு அதிகரிச்சிருக்கும்னு கேக்குறாங்க. நான் ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் இருந்த பரப்பளவு 100ன்னு வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு என்ன நடந்திருக்கு, 1% ஆரம் ரேடியஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 100 + 1 101/100
ஏன் இங்க என்ன பண்ணணும், நம்ம 2 தடவை எழுதணும். ஏன்னா ஏரியா ஃபார்முலா நமக்கு என்னது பை ஆர் ஸ்கொயரா, இது வந்து 2 வாட்டி ஆர் வரும். சோ அதனால நான் 2 வாட்டி இங்க இன்க்ரீஸ் ஆனது எழுதியிருக்கேன். அப்ப இந்த 100 கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆச்சு அப்படின்னா இங்க என்ன வரும், 101 ஸ்கொயர் பை 100 அப்படின்னு வரும். 101 ஸ்கொயர் நம்ம எப்படி போடணும், 101 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 101 இன்ட்டு 1 அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்ப 101 2 சைஃபர், அப்புறம் ஒரு 101 அப்படின்னு வரும். இங்க 10,201 அப்படின்னு வந்துரும். சோ அப்போ 10,201 டிவைட் பை 100னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 102.01 அப்படின்னு இருக்கும். சோ அப்ப இங்க என்ன நடந்திருக்கு, 100 இருந்த என்னுடைய ஏரியா 102.01 அப்படின்னு மாறி இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.01. சோ 2.01 எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி ல இருக்கு. சோ இதோட பேசிக்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த டாபிக் நம்ம ஏரியா அண்ட் வால்யூம்ல கவர் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். சோ அந்த பேசிக் பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே பார்த்துட்டு நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக்குக்கு பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எடுத்ததும் நீங்க ஆர்எஸ் அகர்வால் பேசிக் தெரியாம இங்க வந்து சம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷனா இருக்கும். சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு, 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோளத்தின் மேற்பரப்பு பகுதியின் எண் மதிப்பு அதன் அளவின் எண் மதிப்பில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க ஒரு கோலம் இருக்கு. கோலம்னா என்னது, ஸ்பியர். ஓகேவா? சோ அதனுடைய ஆரம் வந்து ரேடியஸ் வந்து எனக்கு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேற்பரப்பு அப்படின்னா வலைப்பரப்பு, மேற்பரப்பு இருக்குல்ல, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சோ அதுதான் கொடுத்திருக்காங்க. அதன் அளவின் எண் மதிப்பில் எத்தனை அப்படின்னா அதன் அளவில்னா கொள்ளளவில் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கும் வால்யூமுக்கும் இருக்கிற அந்த பெர்சன்டேஜ் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கோலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்பியருக்கு நமக்கு இங்க என்ன தெரியணும் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் கொள்ளளவு என்னன்னு தெரியணும். மேற்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் மேற்பரப்பு, 4πr². வால்யூம், கோலத்துக்கு வால்யூம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4/3 πr³. ஆர் இங்க எனக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க, 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேற்பரப்பு பகுதியின் எண்பரப்பு அதன் அளவின் எத்தனை மதிப்பில் சதவீதம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பை வால்யூம் இன்ட்டு 100 இதுதானே நம்ம போடணும். போட்டா இங்க என்ன வரும், 4πr² டிவைடட் பை 4/3 πr³ இன்ட்டு 100 அப்படின்னு வரும். இந்த 4 பை இந்த 4 பை கேன்சல் ஆயிடும், 6 இங்க வந்துடும். இப்ப நமக்கு இந்த 3 மேல போயிடுமா, 3/6 இன்ட்டு 100. 6 வந்து எனக்கு என்னது 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன இருக்கும், 30% அப்படின்னு வரும். சோ 30% எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சி ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு சதுரத்தின் பக்கம் 30% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சைடு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 30% எனக்கு அதிகரிச்சிருக்கு இல்லையா? சோ 30% அதிகரிச்சிருக்கு. அப்ப பரப்பளவு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் பரப்பளவு ஒரிஜினலா இருந்தது 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 100ல இருந்து எனக்கு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 130/100 போடுமா, 2 வாட்டி எழுதணும். ஏன்னா ஏரியான்றது எனக்கு 2 டைமென்ஷன், அதனால நான் எப்பயுமே 2 வாட்டி எழுதணும். இதுவே வால்யூம் கொள்ளளவு கேட்டிருந்தாங்கன்னா நான் 3 வாட்டி எழுதணும். சரியா? சோ இப்ப இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடும், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 169ன்னு வரும். 100ன்ற என்னுடைய ஏரியா 169 அப்படின்னு கூடியிருக்கு. அப்போ அதாவது 69% எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கூடியிருக்கு. சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு சதுரத்தின் பக்கத்தை அளக்கும் பொழுது 5% தவறாக கூடுதலாக அளக்கப்பட்டது. தவறாக அளக்கப்பட்ட சதவீதம் அதன் பரப்பளவில் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 116வது கொஸ்டின் எனக்கு அளக்குறப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 5% கூடுதலா தவறா அளந்துட்டாங்களாமா. அப்ப ஒரிஜினல் ஏரியா 100ன்னு வச்சுக்கிட்டா 5% கூடுதலா அளந்த ஏரியா என்ன வரும், 105/100 இன்ட்டு 105/100ன்னு போடுவோமா. சோ இந்த 100 நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்புறம் என்ன பண்ணலாம், இத 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 21 20, அதுக்கப்புறம் திரும்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4 இது 21ன்னு வரும். 21 ஸ்கொயர் 441, 441/4ன்னு போடுறப்ப என்ன வரும், 110.25 அப்படின்னு கிடைச்சிரும். சோ அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 100ன்னு இருந்தது 110.25 அப்படின்னு வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து நான் 100 கழிச்சா எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சிருமா, எவ்வளவு பெர்சன்டேஜ், 10.25% எனக்கு தவறா அளக்கப்பட்டிருக்கு. சோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு சதுரத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 30 மற்றும் 20% அதிகரித்தது. இங்க என்னது, சதுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதுரத்துடைய நீளம் மற்றும் அகலம் 30% மற்றும் 20% அதிகரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 20. விளைவாக கிடைத்த செவ்வகத்தின் பரப்பளவானது சதுரத்தின் பரப்பளவை விட எவ்வளவு கூடுதலாக இருக்கும்.
இங்க பாருங்க எனக்கு லென்த் ஒரு பெர்சன்டேஜ், பிரெத் ஒரு பெர்சன்டேஜ்ல கூட்டியிருக்காங்க. அப்ப எனக்கு என்னவாயிடும், என்னுடைய சதுரம் ஸ்கொயர் வந்து எனக்கு என்னுடைய செவ்வகம் ரெக்டாங்கிள்லாம் மாறிடும். அப்படி மாறுறப்போ எனக்கு பெர்சன்டேஜ் ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதான் கேக்குறாங்க. அப்ப நான் இருந்த ஏரியா 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். 100 இன்ட்டு இதுவும் எனக்கு இன்க்ரீஸ் தான் பண்ணிருக்காங்க, இதுவும் இன்க்ரீஸ் தான் பண்ணிருக்காங்க. டிக்ரீஸ் பண்ணிருந்தாதான் 100 மைனஸ்னு போடணும். இங்க இன்க்ரீஸ்னா 100 பிளஸ்ஸா, அப்போ 130/100 இன்ட்டு அதுக்கப்புறம் இங்க என்னது 20% இன்க்ரீஸ் அப்படின்னா 120/100. ஸோ இந்த ரெண்டு 100 கேன்சல் ஆயிடுமா, இந்த 0 இந்த 0, இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 13 இன்ட்டு 12ன்னு போடணும். அப்போ 13 இன்ட்டு 10 ஒரு வாட்டி போட்டுட்டு அப்புறம் இன்ட்டு 2ன்னு போட்டு மல்டிப்ளை ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ ஆட் பண்ணா என்ன வரும் நமக்கு, 156ன்னு வரும். அப்ப 100ன்ற இந்த ஏரியா எனக்கு 156 அப்படின்னு கூடியிருக்கு. அப்ப எவ்வளவு கூடியிருக்கு, 56% கூடியிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, அரிசியின் விலை 60% உயர்ந்தது. அசல் விலையை மீட்பதற்கு புதிய விலையில் எவ்வளவு குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அரிசியின் விலை 100 ரூபாய் அப்படின்னு இருந்திருக்குன்னு வைங்க, 60% கூடியிருக்கு அப்படின்னா 160 அப்படின்னு கூடியிருக்கு. ஓகேவா. அசல் விலையை மீட்பதற்கு புதிய விலையில் எவ்வளவு குறைக்கப்பட வேண்டும். எனக்கு இதே அசல் விலை வரணும் அப்படின்னா புதிய விலையில இருந்து நான் எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் என்னது, அமௌண்ட் சேஞ்ச். 160 மைனஸ் 100 அப்போ 60 டிவைடட் பை இதுல இருந்து தானே குறைக்கணும். அப்போ 160 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கணும். சோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன வந்துடும், 600/16 அப்படின்னு வரும். இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 300/8 அப்படின்னு கிடைச்சிடும். 300/8னா எனக்கு 3 4s are 24 அப்படின்னு இருக்குமா, மிச்சம் 60 அப்படின்னு வந்துடும். 8 7s are எனக்கு 56ஆ. So 8 7s are 56, ரிமைண்டர் 4 இருக்கும். So 4/8, 37 4/8. இந்த 4/8 கேன்சல் பண்ணா 37 1/2. So option B is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பொருளின் விலை 25% குறைந்தது. அதன் அசல் விலையை மீட்பதற்கு புதிய விலையில் எவ்வளவு அதிகரிக்கப்பட வேண்டும். சோ 100 ரூபாய் அப்படின்னு இருந்தது, 25% குறைஞ்சிருச்சு. அப்போ 75 ரூபா அப்படின்னு குறைஞ்சிருச்சு புது விலை. அதன் அசல் விலையை மீட்பதற்கு புதிய விலையில இருந்து எனக்கு எவ்வளவு அதிகரிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேக்குறாங்க. அப்ப அமௌண்ட் சேஞ்ச் என்னது 25 டிவைடட் பை எனக்கு இந்த 75ல இருந்தா கூட்டணும். அப்போ டிவைடட் பை 75 இன்ட்டு 100. இப்ப 25 டேபிள் இதை கேன்சல் பண்ணா என்ன வந்துடும், 3ன்னு வந்துடும். 100/3 அப்படின்னா என்னது, 3ல 9 மிச்சம் 1, திரும்ப 3ல 9, 33 1/3% அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 120வது கொஸ்டின் பாருங்க, ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு 36% மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். ஒரு மாணவன் 113 மதிப்பெண் எடுத்தான், ஆனால் அவன் 85 மதிப்பெண் குறைவால் தேர்ச்சி பெறவில்லை. சோ 113 மதிப்பெண் எடுத்திருக்காங்க, 85 மதிப்பெண் எடுத்திருந்தாதான் அவங்க என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னா தேர்ச்சி பெற்றிருக்க முடியும். சோ அப்போ இங்க 85 மதிப்பெண் வந்து அவர் கம்மியா வாங்கினதுனால என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவர் தேர்ச்சி பெறல. ஏனில் அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளவு, இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 36% எடுத்தா நான் பாஸ் பண்ணிருக்கலாம். 36% மார்க் எவ்வளோ, எனக்கு 113 எடுத்திருக்காரு, பட் ஃபெயில் தான். இன்னும் எக்ஸ்ட்ரா 85 எடுத்திருந்தா பாஸ் பண்ணிருப்பாரு. அப்ப 113 பிளஸ் 85ன்னு போடுறப்ப இங்க என்ன வந்துடும், 8 9 198 அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப இந்த 36% தான் எனக்கு 198 மார்க். அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 100% என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இப்ப நம்ம பாக்ஸ் மெத்தட்குள்ள போட்டுடலாமா. சோ பாக்ஸ் மெத்தட்ல போட்டா என்ன வரும்னு பாருங்க, 120க்கு என்னுடைய 36% தான் 198 இல்லையா. சோ 198 100% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பாக்ஸ் மெத்தட்ல என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா, 4ஆவது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம், இல்ல 9வது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 9வது வாய்ப்பால கேன்சல் பண்ணா 4ன்னு வரும், 2ல 18 மிச்சம் 1. சோ 2ல 18. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது 2ஆவது வாய்ப்பால அடிச்சோம்னா இது 2 இது 1, இதை திரும்ப 2ஆவது வாய்ப்பால அடிச்சோம்னா 50 அப்படின்னு வரும். 50 இன்ட்டு 11 அப்படின்னா என்னது, 550 அப்படின்னு கிடைச்சிருமா. சோ 550 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாக்கலாமா. சோ 120வது கொஸ்டினுக்கு 550. சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு தேர்வில் ஒரு மாணவன் முதல் தாளில் 180 மதிப்பெண்களில் 30% பெற்றான். பேப்பர் 1ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 30% மார்க் வாங்கியிருக்காரு. எவ்வளோல, எனக்கு 180 மார்க்ல. ஓகேவா. அடுத்தது அவன் 2ஆம் தாளில் 150க்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தால் 150க்கு 2ஆம் தாள்ல அவரு 150க்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தால் எனக்கு என்னவாகும்,
மொத்தத்தில் அவனது மதிப்பெண்களின் சராசரி 50ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ எனக்கு இது ஃபர்ஸ்ட் பேப்பர், இது செகண்ட் பேப்பர். சோ இது ரெண்டையும் சேர்த்து எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 50% வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ 121வது கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? 180 மார்க்ல 30% எடுத்திருக்காங்க. கரெக்டா? சோ இது வந்து பேப்பர் 1ல 180 மார்க்ல 30%. அடுத்து பேப்பர் 2ல எனக்கு 150க்கு எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க x% எவ்வளோக்கு? 150க்கு எடுத்தா எனக்கு சராசரி மதிப்பெண் என்ன வரும் அப்படின்னா 50% இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 50% இருக்கணும். எதுக்கு? மொத்த மதிப்பெண்ணுக்கு எனக்கு 50% இருக்கணும். மொத்த மதிப்பெண் என்னது? 180 பிளஸ் 150 இல்லையா? சோ இப்ப இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாமா? இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க என்னது? 24 2 54. அடுத்து என்னது? இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். 5ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா இது 3 இது 2 அப்படின்னு வரும். சோ 3x/2 which is equal to இங்க என்னது? இது ரெண்டையும் ஆட் பண்ணும். சோ 0 8 plus 5 அப்படின்னா 13 1 330 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? சோ 330 அப்படின்னு கிடைச்சா இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். சோ 33 into 5 அப்படின்னு இருக்கும். சோ 33 into 5 னா 15 1 சோ 165 அப்படின்னு வந்துரும். சோ 3x/2 இந்த 54 நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். சோ 54 அப்படின்னு கிடைக்கும். சோ 54 அப்படின்னா 6ல 5 போச்சுன்னா 1, 5ல 4 போச்சுன்னா மிச்சம் 1. அப்போ x equal to என்னது? 111 into 2/3 அப்படின்னு கிடைச்சிரும். சோ 111 into 2 அப்படின்னா என்ன வந்துரும்? 222 divided by 3 அப்படின்னு கிடைக்குமா? சோ 222 into 3 நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஆப்ஷன்ல எனக்கு என்ன இல்ல அப்படின்னா பாயிண்ட்ல வர்ற மாதிரி இல்ல. அப்ப என்ன பண்ணும்? எனக்கு 3ஆம் வாய்ப்பால்ல கேன்சல் ஆகிரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப 7ல 21 மிச்சம் 1 சோ 74% எடுக்கணும். சோ அப்போ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுல்ல? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மனிதனின் வருவாய் 50% குறைந்தது. குறைந்த அவனது ஊதியம் மீண்டும் 50% உயர்ந்தது எனில் அவனுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ குறைஞ்சி ஏறி இருக்கு. பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே பெர்சன்டேஜா இருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? x²/100 லாஸ் அப்படின்னு போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க என்னது? 50 into 50 divided by 100 அப்படின்னு போடணும். இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்ப 25% எனக்கு நஷ்டமாயிருக்கும். அடுத்தது A இன் வருமானம் B இன் வருமானத்தை விட 30% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ B இன் வருமானம் நான் 100 அப்படின்னு வச்சுக்கிட்டா A இன் வருமானம் 30% அதிகம் அப்படின்னா 130 அப்படின்னு வந்துடும். எனில் B இன் வருமானம் A இன் வருமானத்தை விட எவ்வளவு குறைவு, எவ்வளவு சதவீதம் குறைவு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் கேட்டிருக்காங்க. அப்ப அமௌண்ட் சேஞ்ச் அப்படின்னு போட்டா இங்க என்னது? 30 அப்படின்னு வந்துரும். 130ல இருந்து எவ்வளவு குறைவு அதான சொல்லணும். அப்ப 30/130 into 100 அப்படின்னு போடணும். சோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? அப்போ என்ன வந்துரும்? 300/13 அப்படின்னு கிடைக்கும். எனக்கு நான் இதை ஃபுல்லா சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க டிவைசர்ல 13 எனக்கு இங்க மட்டும் தான் இருக்கு. சோ இதான் ஆன்சரா இருக்க எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ நீங்க 300/13 போடுங்க. என்ன வரும்? 2ல 26ன்னு வரும். மிச்சம் 4. 3ல எனக்கு 39 மிச்சம் 1ன்னு இருக்கும். சோ அப்போ 23 1/13 தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 40 லிட்டர் தண்ணீர் மற்றும் பாலின் கலவையில், சோ 40 லிட்டர் இருக்கு. தண்ணீர் பால் வாட்டரு மில்க் ரெண்டும் கலந்துருக்காங்க. தண்ணீரின் அளவு எனக்கு 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 40 லிட்டர்ல 10%னா எனக்கு என்னது? 4 லிட்டர் தண்ணி இருக்கு. புதிய கலவையில் தண்ணீரின் அளவு எனக்கு 20% இருக்கணும் அப்படின்னா அக்கலவையில் எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏற்கனவே எனக்கு என்னது? 4% தண்ணி இருக்கா? சோ அப்போ அந்த 4% தண்ணியில எவ்வளவு சேர்க்கணும்? பிளஸ் எக்ஸ். மொத்த கலவை 40 அதுவும் கூடும்ல. அப்ப 40 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு போடுறப்போ எனக்கு என்ன வரணும்? சதவீதம் 20 அப்படின்னு வரணும். சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்புறம் இது 5 அப்படின்னு வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்னது? 5 into 4 20 plus 5x equal to 40 plus x அப்படின்னு கிடைச்சிரும். இந்த x இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வருமா? சோ 4x. இந்த 20 இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல இருக்கும். சோ 20 அப்படின்னு வந்துரும். சோ x ஓட வேல்யூ வந்து 5 அப்படின்னு கிடைச்சிரும். சோ x ஓட வேல்யூ 5னா என்னது? எனக்கு இன்னும் எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி ஊத்தணும். சோ ஆப்ஷன் D is the correct answer.
அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு பின்னத்தின் தொகுதி 20% உயர்த்தப்பட்டது. ஒரு பின்னம் அப்படின்னா எக்ஸ் பை ஒய் அப்படின்னு இருக்கும். அதனுடைய தொகுதினா நியூமரேட்டர் 20% உயர்த்திருக்காங்க அப்படின்னா 100 பிளஸ் 20 120 பை 100 அப்படின்னு கிடைச்சிடும். அதன் பகுதி 10% குறைக்கப்பட்டது. குறைச்சிருக்காங்க அப்படின்னா 100 மைனஸ் 10ன்னு போடணும். அப்ப 90 பை 100 அப்படின்னு வந்துடும். அதற்கு அந்த பின்னத்தின் மதிப்பு எனக்கு என்ன வந்துடும்? 16 பை 21. அசல் பின்னம் யாது? இந்த எக்ஸ் பை ஒன் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த 100 கேன்சல் ஆயிருமா, இந்த 0 கேன்சல் ஆயிருமா, அப்புறம் 3 வாய்ப்பால கேன்சல் பண்ணா இது 4 இது 3 அப்படின்னு கிடைக்கும். இதை 4 வாய்ப்பால கேன்சல் பண்ணா 4, இதை 3 வாய்ப்பால கேன்சல் பண்ணா 7. அப்ப 4 பை 7 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பி ல இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒரு தரகரின் வருமானத்தில் தரகின் விகிதம் 4%இலிருந்து 5% உயர்ந்த பின்னும் எந்த மாற்றமும் இல்லை எனில் அவரின் தொழிலில் ஏற்பட்ட சரிவின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தரகரின் வருமானத்துல எனக்கு 4% ஒரு வருமானம் எக்ஸ் வந்திருக்கு, ஓகேவா? சோ அந்த தரகின் விகிதம் எனக்கு 4% எக்ஸ், ஓகேவா? தரகரின் வருமானம் எக்ஸ், அதுல 4% தான் அவரு அந்த புரோக்கர் கமிஷனா வாங்கிட்டு இருந்திருக்காங்க. சரியா? இப்ப அது எனக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 5% ஆஃப் ஒய் அப்படின்னு மாறிடுச்சு. இங்க வருமானம் கூடி இருக்கும்ல, சோ அதுல 5% அப்படின்னு மாறிடுச்சு. அப்படி மாறினாலும் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அவரோட தொழில் அதுக்கு முன்னாடி எவ்வளவு நஷ்டமாயிருக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5/4 ஒய் அப்படின்னு வச்சுக்கலாமா? எக்ஸ் அவர் முதல்ல வாங்கின சம்பளம், ஒய் எனக்கு அதுக்கப்புறம் வாங்கின சம்பளம். சரியா? இப்ப இங்க ஒய் என்ன வந்துரும்? 4x/5 அப்படின்னு கிடைச்சிரும். எனக்கு தொழில்ல ஏற்பட்ட நஷ்டத்தோட விகிதம் வேணும்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ல ஃபர்ஸ்ட் வருமான வித்தியாசம் எனக்கு தெரியணும். சோ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு போடுறப்போ எக்ஸ் மைனஸ் 4x/5 அப்படின்னு வரும். சோ எக்ஸ் மைனஸ் 4x/5னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? x/5 அப்படின்னு கிடைக்குமா? இந்த x/5 எனக்கு இப்போ இருக்கிற வருமானத்துடைய அமௌண்ட் சேஞ்ச், அதாவது இப்ப இருக்கிற வருமானத்துடைய எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து, டிவைடட் பை முதல்ல இருந்த வருமானம் எக்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டா எவ்வளவு நஷ்டமாயிருக்குன்னு தெரிஞ்சிருமா? கரெக்டா? அப்போ இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்புறம் 100/5 இருக்கும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20% அப்படின்னு வந்துடும். சோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு மனிதன் தன் வருவாயில் மாதத்திற்கு 3500 செலவு செய்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மாதத்திற்கு மந்த்லி என்ன பண்றாரு அப்படின்னா 127வது கொஸ்டின் என்ன பண்றாரு? 3500 எனக்கு செலவு பண்றாரு, எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? மற்றும் வருவாயில் 0.5% சேமித்தான். சோ இது 0.5% கிடையாது, கொஸ்டின்ல கொஞ்சம் தப்பு. 12% சேமித்தான், அதுதான் கொஸ்டின். எனக்கு வருமானம் நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இந்த எக்ஸ் வருமானத்துல நான் 3500 செலவு பண்ணிட்டா மிச்சம் நான் என்ன பண்றேன்? சேவிங்ஸ் பண்றேன். அந்த சேவிங்ஸ் தான் எனக்கு என்னது? 12% ஆஃப் எக்ஸ். ஓகேவா? சோ இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. எனில் அவனது மாத வருமானம் என்ன, எக்ஸ் என்ன, அதான் கேள்வி. இப்ப இந்த 12% நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 12ன்றது 25ல பாதியா? சோ அப்போ 25/2 பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணோம், அதனால 100 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுவோம் கீழே. கரெக்டா? சோ அப்புறம் இங்க என்ன வந்துரும்? 25 வாய்ப்பால அடிச்சா இங்க 8 அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப எக்ஸ் மைனஸ் x/8 ஈக்குவல் டு 3500. இப்ப எக்ஸ் மைனஸ் x/8னா 7x/8. இங்க எல்சிஎம் எடுத்தா இங்க 1, இங்க இன்ட்டு 8 இன்ட்டு 8ன்னு வரும். சோ 7x/8 ஈக்குவல் டு 3500. இதை இப்ப 7 வாய்ப்பால அடிச்சா 500 அப்படின்னு கிடைச்சிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 500 இன்ட்டு 8. 8 5 ஆர் என்னது? 40. அப்புறம் இந்த 2 0. சோ அப்ப அவரோட மொத்த வருமானம் என்னது அப்படின்னா 4000. சோ 4000 ஆப்ஷன் சி ல இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, இயந்திரத்தில் 40%, கட்டிடத்தில் 25%, மூலப்பொருட்களில் 15% மற்றும் மரச்சாமான்களில் 5% எனவும் செலவழித்த பின் ஹரிலாலிடம் மீதம் 52,200 இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 40 பிளஸ் 25 65, 65 பிளஸ் 15 80, 80 பிளஸ் 5 85% செலவு பண்ணிட்டாங்க. அப்போ மிச்ச 15% தான் ஹரிலால் கிட்ட எவ்வளவு இருக்கு? 52,200 இருக்கு. ஏனில் முதலில் அவரிடம் இருந்த பணம் என்ன அப்படின்னு கேக்குறது என்னது? 100% பணம் என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்ப இதை பாக்ஸ் மெத்தட்ல போட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்றீங்களா? சோ ஈஸியான கொஸ்டின் தானே. சோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. நீங்க சொல்லனாலும் பரவாயில்ல, நோட்டு பென்னு பேப்பர் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, தரகு தொகையை கழித்த பின் ஒரு தொலைக்காட்சியின் விலை 38,380 எனில் அதன் மொத்த மதிப்பு எவ்வளவு? தரகு தொகை எவ்வளவுன்னு சொல்லல, எவ்வளவு சதவீதம்னு சொல்லல,
ஆனா இங்க வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ இங்க மிஸ் ஆகுறது எனக்கு என்ன அப்படின்னா, அந்த தரகு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது எவ்வளோனா 5% அப்படின்றதுதான் வந்து இங்க எக்ஸ்ட்ரா மிஸ் ஆன டேட்டா. பட் ஆனா பின்னாடி சால்வ் பண்றதுல எனக்கு இந்த 5% அவங்களா எடுத்திருக்காங்க. சரியா? இப்போ எனக்கு இந்த 5% போக எனக்கு மிச்சம் இருக்கிற விலை தான் இது. அப்போ 100% விலையில இந்த 5% கழிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மிச்சம் இருக்குது அப்படின்னா, அப்போ 100 மைனஸ் 5னா 95. ஸோ 95/100 ஆஃப் 38,380. ஸோ சாரி 95/100 ஆஃப் எக்ஸ் தான் எனக்கு என்ன அப்படின்னா 38,380. ஸோ புரியுதா இந்த கொஸ்டின்? எத்தனாவது கொஸ்டின்? 129வது கொஸ்டின். தரகு தொகைய கழிச்சதுக்கு அப்புறம் ஒரிஜினல் அமௌண்ட் இருந்திருக்கு. சரியா? சோ அதுல வந்து கமிஷன் தரகு தொகை அது கழிச்சதுக்கு அப்புறமா எனக்கு 38,380 அப்படின்னு இருந்திருக்கு. ஓகேவா? எனக்கு ஒரிஜினல் அமௌண்ட் 100 அப்படின்னு இருக்கும். கமிஷன் வந்து எனக்கு ஒரு 5% அப்படின்னா என்னது? 95% மிச்சம் இருக்கும். சோ அந்த 95% இந்த மிச்சம் தான் இந்த அமௌண்ட். எக்ஸ்ல 95% அதுதான் எனக்கு 38,380. ஓகேவா? சோ அப்போ இந்த 95/100 இதை நம்ம 5 வாய்ப்பால கழிச்சா இங்க என்ன வரும்? 1ல 5 1. சோ 19/20 அப்படின்னு வரும். 19 இன்ட்டு 2னா நமக்கு 38. சோ அப்போ இதை கேன்சல் பண்ணா 2 0 2 0 அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸ் வந்து 20 இன்ட்டு 2020. ஸோ அப்போ 2020 இன்ட்டு 2 அப்படின்னு போடுறப்போ 4040 இருக்கும். அப்புறம் ஒரு 0. அப்போ 40,400 தான் எனக்கு என்னது அதனுடைய மொத்த மதிப்பு. ஸோ 40,400. கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தாதுவில் 12% தாமிரம் உள்ளது. 69 கிலோகிராம் தாமிரம் வேண்டுமெனில் எத்தனை கிலோகிராம் தாது தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ 69 கிலோகிராம் எனக்கு தாமிரம் வேணும். ஆனா தாதுல 12% தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ எனக்கு எக்ஸ் இன்ட்டு 12%/100 ஈக்குவல் டு 69. எனக்கு இந்த எக்ஸ்ன்றது தாதுவோட அளவு. அந்த தாதுவோட அளவுல எனக்கு 12% தான் வந்து தாமிரம் இருக்கு. சோ அதனுடைய அளவு எனக்கு 69 அப்படின்னு வேணும். சோ அப்ப எக்ஸ் இன்ட்டு 12/100 ஈக்குவல் டு 69. அடுத்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது என்னது? 6/50. அடுத்து இதை கேன்சல் பண்றப்போ 3/25. அப்புறம் இதை 3 வாய்ப்பால கேன்சல் பண்றப்போ 23 வருமா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 23. சோ 25 இன்ட்டு 20ன்னு போட்டா நமக்கு என்ன வந்துடும்? 500ன்னு வரும். 25 இன்ட்டு 3ன்னு போட்டா 75. அப்போ 575 கிலோகிராம் தாது எனக்கு தேவைப்படும். ஓகேவா? அதுல இருந்து தான் எனக்கு என்னது? தாமிரம் 69 கிலோகிராமா எடுக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்வில் 65% தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி பெறாதவர்களின் எண்ணிக்கை 420. சோ 65% பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற 35% தான் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அந்த 35% தான் எனக்கு இந்த ஃபெயிலான எண்ணிக்கை 420. மொத்தத்தில் தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்ப 100% என்ன அப்படின்னு பாக்ஸ் மெத்தட்ல போட்டுடலாமா? இப்ப 7 வாய்ப்பால அடிக்கிறோம் அப்படின்னா இது என்னது? இது 5, இது 60 அப்படின்னு வரும். திரும்ப இது 5 வாய்ப்பால அடிச்சோம் அப்படின்னா 12ன்னு வரும். அப்புறம் டயக்னலா கிராஸ் மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். 12 இன்ட்டு 100 1200 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்தது ஒரு தேர்வில் 2000 பேர் தேர்வு எழுதினார்கள். அவர்களில் 900 ஸோ 900 பேர் ஆண்கள் மற்றும் மீதம் உள்ளவர்கள் பெண்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ 132வது கொஸ்டின். 2000 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுல எனக்கு என்னது அப்படின்னா 900 வந்து பாய்ஸ், மீதி இருக்கிறவங்க வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1100 வந்து எனக்கு கேர்ள்ஸ்ல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆண்களில் 32%, பெண்களில் 38% தேர்ச்சி பெற்றனர். சோ ஆண்கள்ல 32%, பெண்கள்ல 38% எனக்கு தேர்ச்சி பெற்றனர், பாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் தோல்வி அடைந்தவர்களின் சதவீதம் என்ன? சோ ஃபெயில் ஆனவங்களோட பெர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க. சோ ஃபெயில் ஆனவங்களோட பெர்சன்டேஜ் இங்க 32 பாஸ் அப்படின்னா ஃபெயில் ஆனவங்க என்னது? 100 மைனஸ் 32. சோ 100 மைனஸ் 32 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன வந்துடும்? 100 மைனஸ் 30ன்னு போட்டா 70. அப்புறம் ஒரு 2 அப்படின்னா 68 அப்படின்னு கிடைச்சிடும். அப்புறம் இங்க 100 மைனஸ் 38 அப்படின்னு போறப்ப என்ன வந்துடும்? 62% பேர் எனக்கு ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ டோட்டலா எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுல 68% எனக்கு ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ 68% ஆஃப் 900 பிளஸ் இங்க 62% ஆஃப் 1100 டிவைடட் பை மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் போடணுமா? ஸோ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் 2000 பெர்சன்டேஜ்ல வேணும், அதனால இன்டூ 100. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 0
எனக்கு கேன்சல் ஆயிடும். எங்க கேன்சல் ஆயிடும்? இந்த ரெண்டோட கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க கேன்சல் பண்ணலாம்? இந்த 2 0, இந்த 2 0, இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 68 into 9 இருக்குமா? 9 8s are 72, அப்புறம் 7, 9 6 are 54 plus 7 வந்து 61 அப்படின்னு இருக்கும். ஸோ 68 into 9 612 அப்படின்னு வந்துருச்சு. பிளஸ் 62 into 11 அப்படின்னு போறப்போ 62 இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா போதும். ஸோ 682 by 20 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 612 plus 682 அப்படின்னு போடுறப்ப எனக்கு என்ன வந்துடும்? இது 600 600 1200. இது ஒரு 14. ஸோ சாரி 82 அப்புறம் 12, அதனால 94 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 12 94 டிவைடட் பை 20 அப்படின்னு வருவா. ஸோ இது வரைக்கும் எல்லாமே கரெக்டா போட்டிருக்கோமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்க ஆப்ஷன்ல என்ன வரும்? டிவைடட் பை 20ன்னு போடுறப்போ நமக்கு பர்சன்டேஜ் இங்க என்ன இருக்கு? பாயிண்ட்லயும் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. அப்ப இங்க என்னது? 2வது பல் அடிக்கிறோம்னா இங்க 10, இங்க என்னது? 6ல 12, 4ல 8, மிச்சம் 1. ஸோ 647 by 10 இருக்கும். ஸோ 64 by 7 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 20% மதிப்பெண்கள் எடுத்துள்ளான். ஆனால் தேர்ச்சி பெறுவதற்கு 30 மதிப்பெண்களை குறைந்து தோல்வி அடைந்தான். ஸோ 20% மார்க் எடுத்திருக்காரு. ஆனா பாஸ் பண்றதுக்கு எடுக்க வேண்டிய மார்க்கை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா அதை விட 30 மார்க் கம்மியா தான் எடுத்திருக்காரு. ஓகேவா? அதுக்கு அடுத்து மற்றொரு மாணவன் 32% மதிப்பெண்கள் எடுத்துள்ளான். அவன் தேர்ச்சி பெற எடுக்க வேண்டிய மதிப்பெண்களை விட 42 எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான். அப்போ பாஸ் ஆகிறதுக்கு எடுக்க வேண்டிய மார்க்கை விட 42 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான். எனில் தேர்ச்சி அடைய தேவைப்படும் மதிப்பெண்களின் சதவீதம் எவ்வளவு? ஸோ அப்போ பாஸ் பண்றதுக்கு தேவைப்படுற எவ்வளோ எக்ஸ்ட்ரா மார்க் தேவைப்படும், எவ்வளோ எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் தேவைப்படும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டோட சதவீத வித்தியாசம் எனக்கு என்னது? 12% இல்லையா? ஸோ அந்த 12% தான் எனக்கு இங்க ஒரு 30, இங்க ஒரு 42. அப்போ மொத்தமா 72 மார்க் வித்தியாசம் வருது. 12% அப்படின்றது. எனக்கு பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றது நமக்கு இப்ப தெரியுமா என்ன? பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு எடுக்கணும் நீங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்லல. சோ அப்போ நான் என்ன பண்ணணும்? பாஸ் பண்றதுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ்னு நமக்கு தெரியாது. அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோ அப்படின்றத நான் இங்க இருந்து கண்டுபிடிக்கிறேன். சோ இதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை 12ஆம் வகுப்புல அடிச்சா இது 6. அப்போ மொத்த மதிப்பெண் எனக்கு என்னது அப்படின்னா 600 அப்படின்னு கிடைச்சிடும். இந்த 600ன்றது மொத்த மதிப்பெண். அதுல 20% மதிப்பெண் எனக்கு என்ன வந்துடும்? 600ல 20%. ஸோ 20 by 100 அப்படின்னு வரும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 120 மார்க். கரெக்டா? அப்போ இந்த 20% மார்க்ன்றது 120 மார்க். ஆனா 30 மார்க் கம்மியா ஃபெயில் ஆயிட்டாரு. அப்ப பிளஸ் 30 அப்படின்னு போட்டா 150 மார்க் வரும். சோ அந்த 150 மார்க் தான் எனக்கு பாஸ் பண்றதுக்கு தேவையான மார்க். 150 டோட்டல் மார்க் எனக்கு 600 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டா பாஸ் பெர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிருமா? சோ அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இப்ப 6ஆம் வாய்ப்பால அடிக்கிறோம் அப்படின்னா என்ன வரும்? 2ல 12 மிச்சம் 3. அப்போ 25% தான் எனக்கு என்ன அப்படின்னா பாஸ் பெர்சன்டேஜ். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்வில் இந்தியில் 42 மாணவர்களும் ஆங்கிலத்தில் 52% மாணவர்களும் தோல்வி அடைந்தனர். சோ ஹிந்தில எனக்கு 42, இங்கிலீஷ்ல 52% தோல்வி அடைந்தனர். 17% மாணவர்கள் 2 பாடங்களிலும் தோல்வி அடைந்தனர். அப்ப இது வென் டயகிராம் வச்சு போட வேண்டிய கொஸ்டின். சோ இது என்னது அப்படின்னா இது ஹிந்தி, இது இங்கிலீஷ்னு வச்சுக்கலாம். நடுவுல இருந்து ஃபில் பண்ணணும்னு சொன்னா, சோ நடுவுல 17% பேரு 2 ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஹிந்தில மட்டும் ஃபெயில் ஆனவங்க 42. அப்போ 42 மைனஸ் 17 தானே போடணும். 42 மைனஸ் 17 அப்படின்னு போட்டீங்கன்னா 25 அப்படின்னு வந்துடும். இங்கிலீஷ்ல 52 பேர் ஃபெயில். அப்போ 52 மைனஸ் 17 அப்படின்னா 35 பேர் ஃபெயிலு. அப்போ எனக்கு ஃபெயில் ஆனவங்க டோட்டலா எவ்வளவு வருவாங்க? 25 பிளஸ் 17 பிளஸ் 35. இதுதான் வந்து எனக்கு டோட்டலா ஃபெயில் ஆனவங்க. சோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 77% பேர் எனக்கு ஃபெயில் ஆயிருப்பாங்க. இப்ப கேள்வி என்ன எனில் 2 பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீதம் என்ன? அப்ப 100 மைனஸ் 77ன்னு போட்டா தேர்ச்சி பெற்றவங்க கிடைச்சிருவாங்களா? சோ 100 மைனஸ் 77ன்னு போடுங்க. நமக்கு என்ன வந்துரும்? 23%. சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பள்ளியில் 600 மாணவர்கள் உள்ளனர். ஒவ்வொருவரும் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி அல்லது 2 பாடங்களையும் தேர்வு செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டது.
75% மாணவர்கள் ஆங்கிலமும். சோ 600ல 75% மாணவர்கள் என்ன வருவாங்க? 75/100ன்னு போட்டா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? அப்போ 75 × 6 அப்படின்னு போட்டீங்கன்னா 30 4, அப்போ இங்க வந்து 450 அப்படின்னு வந்துருவாங்க. சோ இவங்க வந்து இங்கிலீஷ் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்து 45% மாணவர்கள் ஹிந்தி. அப்போ இதுல இந்த 600லயே 45 வந்து எனக்கு ஹிந்தி. அப்போ 45 × 6 அப்படின்னு போட்டா எனக்கு என்ன வரும்னா 270. இது வந்து ஹிந்தி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பாடங்களையும் தேர்வு செய்தவர்களின் எண்ணிக்கை கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டையும் நான் ஆட் பண்ண என்ன வரும்? 0, 12, 1, 720 அப்படின்னு வரும். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையே 600 தான். அப்போ 720 - 600ன்னு போட்டா 120. 120 பேர் என்ன பண்ணிருக்காங்க? ரெண்டுமே சூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஒரு மனிதன் தனது வருமானத்தில் 75% செலவு செய்தான். அவன் வருமானம் 20% உயர்ந்தது. சோ 136வது கொஸ்டினா? சோ 136வது கொஸ்டின். ஒரு மனிதன் என்ன சொல்லியிருக்காங்க? தனது வருமானத்தில் 75% செலவு செய்தான். நான் வருமானம் சேலரி 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுல 75% செலவு செஞ்சிருக்காராமா. எக்ஸ்பெண்டிச்சர் 75% செலவுனா 75 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அப்ப எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணிருப்பாரு? மிச்சம் இருக்கிற 25 ரூபாய் வந்து எனக்கு சேவிங்ஸ் பண்ணிருப்பாரு. இப்ப அடுத்த பார்ட்டு, அவன் வருமானம் 20% உயர்ந்து. சோ அவர் வருமானம் என்னது? 100ல இருந்து 20% உயர்ந்துருச்சு. அப்ப 120 அப்படின்னு வரும். அடுத்து செலவும் 10% அதிகரிக்கிறது. செலவும் என்ன நடக்குது? 10% அதிகரிக்கிறது. 75ல 10%னா 7.5. அப்ப 75 + 7.5னா 82.5 அப்படின்னு செலவு கூடிருச்சு. இப்ப எனில் அவனுடைய சேமிப்பு எவ்வளவு அதிகரித்தது? சேமிப்பு எவ்வளவு அதிகரிச்சது அப்படின்றதுதான் கொஸ்டின். சோ சேமிப்பு எவ்வளவு அதிகரிச்சதுன்றது எனக்கு பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. இப்ப எனக்கு 120ல 82.5 போச்சுன்னா என்ன இருக்கும்? 37.5 அப்படின்னு இருக்கும். எனக்கு பெர்சன்டேஜ் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் எவ்வளோ? பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோன்னு தான் கேட்கறாங்க. அப்ப இங்க என்னது? மேல அமௌண்ட் சேஞ்ச் வித்தியாசம். அப்ப 12.5 ரூபாய் வித்தியாசம் டிவைடட் பை எனக்கு 25ல இருந்து தான் எவ்வளவு கூடி இருக்குன்னு தெரியணுமா? அப்போ 25 × 100 அப்படின்னு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதை 12.5 வாய்ப்பாடுல அடிச்சோம் அப்படின்னா 1, 2 அப்படின்னு கிடைச்சிருமா? அடுத்து இங்க அடிச்சோம் அப்படின்னா 50% எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு கல்லூரியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளனர். ஆண்கள் பெண்கள், ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் என்ன ரேஷியோ அப்படின்னா 3:2 இருக்காங்க. அதுல ஆண்களில் 20%, பெண்களில் 25% பெரியவர்கள். சோ ஆண்கள்ல 20%, பெண்கள்ல 25% பெரியவர்கள். சிறியவர்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிறியவங்களுடைய பெர்சன்டேஜ் 20% பெரியவர்கள் அப்படின்னா இங்க 80%, இங்க 75% எனக்கு என்னது அப்படின்னா சின்னவர்கள் இல்லையா? சோ அப்போ 80% ஆஃப் 3x. சோ 80% ஆஃப் 3x plus 75% ஆஃப் 2x. So 75% of 2x divided by total. So 3x plus 2x 5x into 100 அப்படின்னு போட்டா பெர்சன்டேஜ் கிடைச்சிருமா? கரெக்டா? சோ அப்ப இந்த x எனக்கு மேல இருக்க இந்த x காமனா எடுத்தோம்னா கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எனக்கு 5 மட்டும் இருக்கு. சோ அப்போ இதை 5 டேபிள்ல இதை நான் கேன்சல் பண்ணா 20 அப்படின்னு கிடைச்சிடும். இது ரெண்டுலயே 100 காமனா நம்ம வெளில எடுக்கிறோம்னு வைங்க. 100 காமனா வெளில எடுத்தா இது 240 பிளஸ் 150 அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு 20. இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். இது என்னது? 5 அப்படின்னு வரும். சோ இப்போ இதை ஆட் பண்ணா என்ன வரும்? 390/5 அப்படின்னு வந்துருமா? 390/5னா 7 5s are 35, 4 அப்படின்னா 78% எனக்கு என்னது அப்படின்னா சின்னவங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், 5% உப்பு உள்ள 6 லிட்டர் கலவையிலிருந்து. ஸோ 6 லிட்டர் கலவையில எனக்கு 5% உப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5% உப்பு. அப்ப 6ல 5% வேணும்னா என்னது? 6 × 5/100ன்னு போட்டுக்கலாமா? அப்ப இங்க என்ன வந்துடும்? 30/100 அப்படின்னு வரும். அப்போ 0.3% எனக்கு உப்பு. ஓகேவா? கலவையில இருந்து 1 லிட்டர் தண்ணீர் ஆவியாக்கிட்டாங்க. அப்ப 5 லிட்டர்ல இருந்து எனக்கு இப்ப என்னவா? சாரி, 6 லிட்டர்ல இருந்து இப்ப என்னவாயிடும்? 5 லிட்டரா மாறிடும். மீதியுள்ள கலவையில் எத்தனை சதவீதம் உப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப மீதியுள்ள கலவையில் எத்தனை சதவீதம் உப்பு இருக்கும் அப்படின்னா 0.3/5 × 100 அப்படின்னு போட்டா போதுமா? கரெக்டா?
ஸோ அதை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்க, இதே கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு சேர்த்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, இதுல 138 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டேன். நமக்கு கூடுதல் வினாக்கள் அப்படின்னு போட்டு ஒரு 10 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்க பென்னு பேப்பரு எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா என் வீடியோவை நீங்க வந்து செக் பண்ணணும். சரியா? ஸோ இந்த 10 கொஸ்டினுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் நாளைக்கு வீடியோல கொடுக்குறேன். பட் ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோவை பார்க்கணும். சரியா? ஸோ 10 கொஸ்டின் இருக்கா, எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க. 10 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ கீழே ஆன்சரும் இருக்கு. நீங்க கீழே ஆன்சர்லாம் பார்க்காதீங்க. இந்த 10 கொஸ்டின் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பண்ண முடியுதா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நான் போடுற வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க. சரியா? சோ நாளையோட நமக்கு பெர்சன்டேஜ் முடிஞ்சிரும். மேம் இன்னையோட முடியும்னு சொன்னீங்க, நாளைக்கு முடியும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா 10 கொஸ்டின் நீங்களா போட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ போட வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஆனா இந்த 10 கொஸ்டின்ல ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா சோ அதனால நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரத்துல இருந்து என்ன டாபிக் போடலாம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போடலாமா, இல்ல ஏரியா வால்யூம் இருக்குல்ல அளவியல் அது போடலாமா அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.